அண்ணாமலையாரை ரொம்ப ஷார்ட் டைம்ல எப்படி தரிசனம் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம இந்த சீரிஸ்ல திருவண்ணாமலைக்கு நீங்க கம்மி பட்ஜெட்ல வந்து என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இந்த வீடியோல அண்ணாமலையாரை ரொம்ப ஷார்ட் டைம்ல எப்படி தரிசனம் பண்றது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். நீங்க ராஜகோபுரம் வழியா தான் உள்ள போகணும். லெஃப்ட் சைடுல பொது தரிசனம் இருக்கும், ரைட் சைடுல 50 ரூபா தரிசனம் இருக்கு. 100 ரூபா தரிசனத்தை இங்க பார்க்கவே முடியல எங்களால. ஸோ 100 ரூபா தரிசனம் 500 ரூபா தரிசனம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்க பொது தரிசனத்துல போனீங்கன்னா சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 4ல இருந்து 5 மணி நேரம் ஆகுது. 50 ரூபா தரிசனத்துல போறீங்க அப்படின்னா 3ல இருந்து 4 மணி நேரத்துல சாமி பாத்திரம் முடியும். இதுல நீங்க சீக்கிரமே சாமி தரிசனம் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா சிறப்பு தரிசனத்துல தான் போகணும். ஆனால் அதுக்கான போர்டு எங்கேயுமே இல்லை. அங்கே இருக்க ஆஃபீஸர்ஸ்ட்ட கேட்டிங்கன்னா அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, சீக்கிரம் சாமி தரிசனம் பார்க்குறது எப்படி அப்படின்ட்டு. அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 1 or 2 ஹவர்ஸில் நீங்கள் சாமி பார்த்துட்டு வெளியில் வந்துடலாம். முதியவர்களுக்கும் குழந்தைங்களுக்கும் தனியாக வந்து ஒரு பாதை கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா முதியவர்கள் குழந்தைங்களாம் 4 hour 5 hour வெயிட் பண்ணுறப்போ ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதே மாதிரி உள்ளர தண்ணியெல்லாம் வந்து நிறைய இடத்துல வைக்கல. நாங்கள் போயிருந்தப்ப தண்ணி பிஸ்கட் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறது ரொம்ப நல்லது. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் வெயிட் பண்ணி நாங்கள் அண்ணாமலையாரை வந்து தரிசனம் பண்ணிட்டோம். ரொம்ப சூப்பராகவே தரிசனம் இருந்துச்சு. தரிசனத்தை முடிச்சுட்டு வெளியில் வந்து உண்ணாமலையாரை வந்து தரிசனம் பண்ணோம். உண்ணாமலையாரை வந்து ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துலேயே தரிசனம் பண்ணிட்டு வேகமாக வெளியில் வந்துட்டோம். ஆனால் ஏன் அண்ணாமலையாரை தரிசிக்க இவ்வளோ டிலே ஆகுது அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியல. நம்மளோட அடுத்த வீடியோவில் யாருமே சொல்லாத கிரிவலத்தை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி முடிக்கணும், கிரிவலத்தில் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.